ஸோ ஒரு விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் ஒரு சீனை யாராலையும் ஏமாற்றவே முடியாது. இது சரி இது தப்புன்றத கரெக்டாக அனலைஸ் பண்ணுவாங்க. யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க. ஸோ நிறைய கடனில் போய் மாட்டிட்டாங்கன்றது தான் உண்மை. ஸோ கடன், ஹெல்த் இஷ்யூ இது 2 தாங்க விருச்சிகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேஜரான ஒரு பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையும் இல்லைன்னா அவங்கள மாதிரி வாழக்கூடியவங்க யாருமே கிடையாது. மற்ற எந்த பிரச்சனைனாலும் அவங்க தூசி மாதிரி தட்டிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த 2 பிரச்சனை மாட்டிட்டு இருக்கனால அவங்களால அதுலேருந்து வெளியே வரவே முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. 2026 என் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் நடக்குமா நடக்காதா, கடன் தீருமா தீராதா, நோய் என்னை விட்டு போகுமா போகாதா, இதுதான் அவங்களோட ஒரே கேள்வி. மற்றபடி அது வேணும் இது வேணும் எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. இந்த 2 பிரச்சனை தீர்ந்தாலே போதும், நான் எல்லாமே மற்றதெல்லாம் நானே பார்த்துப்பேன்னு சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்தோஷமான நியூஸ் என்னென்னா 2026 உங்களுக்கான ஒரு வருஷம். ஸோ 2026 உங்களுக்கான ஒரு வருஷம்னா நிறைய கடன் பிரச்சனைகளெல்லாம் மாட்டிட்டு தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு கடன் சுமை 80% குறையும். குரு தனக்காரகன் 2-5 கூடிய குரு உங்களுக்கு 9 உச்சமாகக்கூடிய அந்த காலகட்டம். சுற்றி இருந்த பிரச்சனைனால கடவுள் நம்பிக்கை கொண்ட நீங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்லது போக என் வாழ்க்கையில் கடவுள் வந்துட்டான்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை இந்த வருஷம் 2026 நீங்கள் சொல்லுவீங்க. 100% சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுடைய அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கிறதுக்கான ஒரு கால சூழ்நிலைகள் உண்டாகும். நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் எதுவுமே சக்ஸஸே ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு பார்ட்னருக்கும் கருத்து வேறுபாடு வந்துருச்சு, தொழில் எல்லாம் அப்படியே ட்ராப் ஆகி போயிடுச்சுன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் மறுபடியும் ஃபோன் கால் இல்லைங்க நம்ம ஒரு இது பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தொழில் செய்யலான்ற ஒரு அனுகூலமான ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு டேர்னிங்காக நடக்க போகுது. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோங்க. இந்த இடத்த விட்டு இந்த இடம் மாறணும்னு இருக்கும், கிடைக்குமான்னு டவுட்டில் இருக்கும், கிடைக்கும். ஸோ பணி மாற்றம் உண்டு, தொழில் மாற்றம் உண்டு, தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்குவதற்கான வழிகளும் உண்டு. நீங்கள் இருந்தால் தாங்க அந்த தொழிலை செய்ய முடியும்னு அவங்களே நம்பிடுவாங்க. ஸோ நீங்கள் இருந்தால் தான் அந்த வேலையை நடக்கும்னு ஒரு கான்ஃபிடென்ட் உங்கள் மேலே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். பல வருஷமாக காதலிச்சுக்கிட்டே இருக்கோம், கல்யாணமே ஆக மாட்டேங்குதுங்க, எனக்கே டவுட்டாக இருக்கேன் எல்லாம் சேருமா சேராதான்னு சொல்லிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய காதல் கல்யாணமாக மாறி ஒரு குடும்பமாக மாறக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் உண்டாகும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குங்க ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க. சின்னதாக ஒன்று கிடச்சி டக்குன்னு அவங்களுக்கு சடன்னு கோவம் வந்துடும். ஸோ அந்த ஒரு தன்மையை வச்சுக்கிறதுக்கு இருக்கும். அந்த சில விஷயங்களை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் 2026 நடக்க காத்திருக்கு. எவ்வளோ காலம் ஏங்கிருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் என் லைஃப்பில் நடக்காதா அப்படின்னு. ஸோ 12 வருஷத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா அதை சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கோங்க. கடன் சுமை குறைஞ்சிட்டோன்னு சொல்லிட்டோம், அப்போ வேலைக்கெல்லாம் போவேன்னா வேலை செய்யணும், வேலை செஞ்சால் தான் வருமானம் வரும். அந்த வேலை இவ்வளோ நாளைக்கு கை கூடாத வேலையெல்லாம் இந்த வருஷம் கை கொடுக்க போகுது உங்களுக்கு. ஸோ இழுபறியாக போயிட்டு இருந்தது, விட்டு போனது, உங்கள் கை விட்டு போனது, உங்கள் கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ உங்கள் வாய் கெட்டு நீங்கள் உள்ளே சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்குமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாக போகுது. சரி, உங்களை ஜெயிக்க வைக்க போகிற கடவுளே முருகர் தான். நீங்கள் முருகரை தொடாமல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியே வராது. முருகர் காலில் போய் விழுங்க, எல்லா வெற்றியும் உங்களை தேடி வரும். வாய்ப்புகள் நிறைய தேடி வரப்பொழுது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள்.